10 கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டோட நிர்வாகம் சீரடைஞ்சு வளர்ச்சி முடக்கப்பட்டு நம்ம மாநிலமே படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள், மறந்திருக்க மாட்டீங்க. அதுவும் அதிமுகவோட கடைசி 4 ஆண்டு காலத்தில் நடந்த சிலதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த குடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள், சாத்தான்குளத்தில் காவல் மரணம், தமிழர்களுடைய மனதை பதற வைத்த நீட் தற்கொலைகள், இளம்பெண்கள் கதறி அழுத பொள்ளாச்சி பாலிய வன்கொடுமை, அமைதியான ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு, இது எல்லாத்துக்கும் மேல டெல்லிக்கு காவடி தூக்கி சிஏஏ 3 வேளாண் சட்டங்கள் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை, சிறுபான்மை விரோத சட்டங்களை ஆதரித்து நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டது என தமிழ்நாட்டோட நிதி உரிமை, மாநில உரிமை எல்லாவற்றையும் அடகு வச்ச அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சால இன்றைக்கும் மக்கள் பீதி அடைவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியில் இருந்து உங்களுடைய ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதிய விடியலை தந்து கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே தெற்கே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் பஸ்ஸில் போகக்கூடிய மகளிர் எல்லாரும் கட்டணமில்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி, அதனுடைய வரலாற்றை எழுதணும்னு தீர்மானித்து தொடர்ச்சியா பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின. அதையெல்லாம் பட்டியல் போட்டா இந்த பொதுக்கூட்டத்தையே ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகத்தான் நடத்தணும். அந்த அளவுக்கு மலையளவு சாதனைகளை நாம் செஞ்சிருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டுமே ஒரு தனி புத்தகமாக போடலாம். அதனால மிக மிக முக்கியமான முத்தாய்ப்பான சாதனைகளை மட்டும் தலைப்புச் செய்திகளா ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படணும் என்ற நம்மளோட முழக்கத்துக்கு அடித்தளமா நிற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி பல்நோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிகிச்சை வழங்க நவீன கட்டமைப்புகளோடு கூடிய மருத்துவமனை கட்டடம். பல ஆண்டு கனவு திட்டமான தாமிரபரணி, கருமணியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் வெள்ள உபரி நீர் திட்டம் தொடக்கம். மானூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 93 திருக்கோயில்களில் சீரமைப்பு பணிகள். 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில்கள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 33 திருக்கோயில்களில் திருப்பணிகள், சீரமைப்பு பணிகள். அம்பா சமுத்திரத்தில் புறவழிச்சாலை. இது போக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சொல்லணும்னா
6 ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 831 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும், களக்காடு நகராட்சி மற்ற 7 பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடித்திட்ட பணிகளும் முடிவரக்கூடிய நிலையில இருக்கிறது. மணிமுத்தாறு அணைப்பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்ற இதர வசதிகளோடு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மேம்படுத்துகிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதேபோல் கூட்டப்புலி மற்றும் குடுதாழி மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவு அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில் புதிய விளையாட்டரங்கம், தாழையுத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகள், காவல் கிணறு ராதாபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும், குளவகர் நீர் பகுதியில் ஒய் வடிவ மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கு. ராதாபுரம் வட்டம் ஆலந்துறை ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கஞ்சிப்பாறை அணைக்கட்டை மேம்படுத்தி அதன் மேல்மட்ட மற்ற கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வரை அகலப்படுத்தக்கூடிய பணி, அம்பாசமுத்திர வட்டம் விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், சேரன் மகாதேவி வட்டம் தெற்கு வீரவநல்லூர் கிராமத்தில் வள்ளிமலை ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், திசையன் விலை வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பி விடுவதற்காக நம்பியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல பெருமையா சொல்லணும்னா, கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பேரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கிறது. இப்படி சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு செஞ்சிருக்கிற துணிவோடு தான் உங்ககிட்ட நான் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் பழனிசாமி அவர்களும் வாக்கு கேட்டு வர்றார். எப்படி வர்றார்? சுயசந்தனை இல்லாமல் தமிழ்நாட்டை நாசப்படுத்தின அவர் துரோகத்தின் மொத்த உருவமான தன்னை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு பற்றி கவலைப்படாமல் அவர் முடிவு பண்ணிட்டார். புறக்கணிச்சுட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவிச்சப்போ இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். மக்கள்கிட்ட அந்த அறிவிப்பு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு கடந்த தேர்தலையே அவரும் மகளிருக்கான உதவித்தொகையை வழங்குவோம்னு நம்மை விட அதிகமான தொகையை சொன்னார். ஆனால் மக்களான நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்க? கூசாம பொய்களை மட்டுமே பேசுகிற பழனிசாமியை நம்ப மாட்டோம், துரோகங்களை மட்டுமே விரும்பி செய்கிற பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம், புதிய விடியலுக்காக உதயசூரியனுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிங்க. நாங்களும் சொன்ன மாதிரியே உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ கூட அதிமுக பாஜக போட்ட சதி திட்டத்தை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கிட்டோம். அடுத்து திராவிட மாடல் 2.0 1000-ஐ 2000-ஆக உயர்த்தி தர போற அறிவிச்சிட்டோம். அதே போல விடியல் பயணத்திலையும் பெண்கள் சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் பழனிசாமி. இப்போ நம்ம திட்டங்களை முடக்குவோம் தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். ஆனால் பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட
மக்களும் தயாராகிட்டீங்க. ஏன்னா இப்ப களத்தில் இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமா நாம் அடித்த சிக்ஸரில் சிலவற்றை மட்டும் இப்போ ஹைலைட்டா உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் சிக்ஸர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டுக்கு உபயோகமான பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுக்கு இனிமேல் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்க போகுது. அடுத்தடுத்த செக்ஷன்ல வரிசையா சொல்றேன். காலை உணவு திட்டம், குழந்தைகளோட பசியை போக்கக்கூடிய திட்டம். அது குழந்தைகளோட பசியை போக்குற திட்டம் மட்டும் இல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கிற திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். முதல்ல 5 வரைக்கும் தான், 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான். இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். அதே போல 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதலன் திட்டத்திலையும் இனிமே மாசம் 1000 இல்ல 1500 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்ச 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதலன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவி தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவி தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்யறாங்கள சிகிச்சை, அந்த கருவிகள் 2 மடங்காக்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய வகையில் 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். பெண்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நகரங்களுக்கும் பிங்க் பெட்ரோல் வாகனங்கள் விரிவுபடுத்தப்படும். மகளிர் சுய குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க வங்கி கடன் மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். கலைஞர் கனவு இல்ல உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். தென் மாவட்டங்கள் கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகள்ல உரிய வளர்ச்சியை பெறவும் தொழில் மயமாவதை உறுதி செய்யவும் இந்த தென் மாவட்டங்களுக்காக ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். இத்தனை சாதனைகளை செஞ்சுட்டு
எதிர்காலத்துக்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கிட்டு நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரேன். ஆனா டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு வரக்கூடிய அமித்ஷா, ஆட்டு வைக்கும் பழனிசாமி, அங்க வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோட லட்சணம் என்ன? மக்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். 2016 பணமதிப்பு நடவடிக்கை, பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை சொல்லி நாட்டு மக்கள் எல்லாரையும் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் இரவு பகலா கால் கடுக்க நிற்க வச்சார். எத்தனை பேர் இறந்தாங்க? அடுத்து கொரோனா வந்துச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற தட்டை தட்டுங்க, மணி அடிங்கன்னு ஒரு காமெடி ஷோவை நடத்தினார். கோடிக்கணக்கான மக்களை நடுத்தருவில் நடக்க வச்சார். ஆக்சிஜன் சிலிண்டருக்காக மக்களை அல்லல் பட வச்சிருக்கிறார். இப்ப மேற்காசியா போர் நடக்குது. பொறுப்பான மாநில அரசு நாங்க முதல்லயே சலுகை திட்டங்களை அறிவிச்சிட்டோம். ஆனா பிரதமர் கொரோனா காலம் மாதிரி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு மக்களை கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்க வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி இல்லை, ஜிஎஸ்டி இழப்பீடு இல்லை, நீட் தேர்வு விலக்கு இல்லை, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி கிடையாது, ரயில்வே திட்டங்கள் கிடையவே கிடையாது, மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை. அத்திப்பூத்த மாதிரி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்களே, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவிச்சாங்களே, அதோட நிலைமை என்ன? அந்த ஆர்டரை யாராவது ஒருவர் எடுத்துக்கிட்டு டெல்லியிலிருந்து பொடிநடியா மதுரைக்கு வந்திருந்தா கூட இந்நேரம் எய்ம்ஸை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு இன்னி வரைக்கும் எய்ம்ஸ் கட்டணம் வரல. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் மோடியினுடைய மாடல். இந்த நிலையில தமிழ்நாட்டில் பாஜகன்னு சொன்னால விரட்டி அடிக்கிறாங்களே. எப்படி தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறது நினைச்சாங்க? தமிழர்களுக்கு துரோகம் செய்ய யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு விலை வீசி பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படி கிடைச்சவர் தான் துரோகத்தில் டாக்டரேட் வாங்கின பழனிசாமி. அவருக்கு என்டிஏவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் என்ன தெரியுமா? வரிசையா சொல்றேன் கேளுங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறது, தமிழுக்கு விரோதமான பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குறது, இந்திய திணிக்கிற பாஜகவுக்கு துணை போறது, அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குற பாஜகவுக்கு சாமரம் வீசுறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை சிதைக்கிற பாஜகவுக்கு ஜால்ரா போடுறது, இடஒதுக்கீட்டையும் சமூக நிதி அழிக்கிற பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறது. இறுதியா அதிமுகவை அமித்ஷா கிட்ட தாரை வார்க்கிறது. இதுதான் அவருடைய ரோல். இப்படிப்பட்ட பழனிசாமி நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். வாழ்ந்த காலம் வரை கோடிக்கணக்கான தொண்டர்களை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என்ற ஒற்றை மாத்திரத்தில் கட்டி போட்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். முதுமையால உடல்நலம் சரியில்லாம வீட்டில் ஓய்வெடுத்தார். நினைவாற்றலை இழந்த போது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா. அண்ணான்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பி அவர். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற
உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் குடியிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே. கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகுல குத்துனவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிச்சு திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன், கலைஞரின் உடன்பிறப்புக்கு இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆட்சியை பக்கமே வர முடியாது. இது உறுதி. தமிழ்நாட்டை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்று மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவை திரும்பி பார்க்கிற வளர்ச்சி நீடிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளணும். தமிழ்நாடு தலைநிமிர்ந்து இருக்கணும்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறணும். அந்த வெற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கிற மாபெரும் வெற்றியா இருக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போராடுவது திமுக வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. மறந்துடாதீங்க. எனவே அரசியல் வெறுப்பு, அந்த வெறுப்புகள் எல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதற்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அப்பா அவர்களுக்கும், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அப்துல் வஹாப் அவர்களுக்கும், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தை ஆதரிக்கணும். அதேபோல் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கும், அம்பாசபுரத்து சட்டமன்ற தொகுதியில பிபி துரை அவர்களுக்கும் கை சின்னத்தை உடைய பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைக்கணும். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்களுடைய சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஆட்சியை, தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். உங்க எல்லாருடைய ஆதரவோடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை காக்கும். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.